மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் மழை பொன்ற எனக்குள்ளே கனலாக்கினாய். லாலா லலா லாலா 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 லலா லாலா 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 லலா லாலா 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 லலா லாலா. வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன் நேச கரம் தாங்குமே. லாலா லலா 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 லலா
தடைகள் எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம், இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே, எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினரும் இறந்தனர், நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துகின்றவர் என் தந்தையே. அவரே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நற்செய்தி நூல்களில் யோவான் நற்செய்தி புரிவதற்கு சற்று கடினமான ஒன்றாக இருக்கலாம். அவரது நற்செய்தியில் இறையியல் கருத்துக்கள் மிக ஆழமானதாக இருக்கும். ஆனால் அவரின் நற்செய்தியின் அடிப்படையை புரிந்து கொண்டால் மிக எளிதாக அவரின் நற்செய்தியை புரிந்து கொள்ளலாம். இது எப்படி போலன்னா, ஒரு ஆளுக்கு வார்த்தைகளை மட்டும் கேட்டால் புரிஞ்சிக்க முடியாது. அவருடைய பின்னணி தெரியாமல் இருந்தால் அவருடைய வார்த்தைகளை புரிய முடியாது. வார்த்தைக்கு பின்னால் இருக்க அர்த்தங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதுபோல அவருடைய நற்செய்தியின் அடிப்படையை புரிந்து கொண்டால் மிக எளிதாக அவரின் நற்செய்தியை புரிந்து கொள்ளலாம். யோவான் நற்செய்தியாளரை பொறுத்தவரையில் நாம் இதுவரையில் பார்த்திராத கடவுளின் மறுச்சாயல்தான் இயேசு. இயேசு வழியாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்கிற கருத்தை மையமாக வைத்து தனது நல்ல செய்தியை எழுதுகிறார். அதாவது இறைவனோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு, அது மையம், அது தேவை இந்த காலங்களிலே என்பதுதான் மைய சிந்தனை. இன்றைக்கு என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று இயேசு சொல்கிறார். யூதர்கள் இயேசு மீது கோபப்படுகிறார்கள். எதற்காக கோபப்படுகிறார்கள் யூதர்கள்? இறை வார்த்தையை கடைபிடிப்போர் சாக மாட்டார்கள் என்று இயேசு ஒரு பக்கத்திலே சொல்ல, யூதர்கள் இயேசுவின் வார்த்தைகளை தங்கள் மூதாதையர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆபிரகாம் இறந்தாரே, இறை வாக்குகளும் இறந்து விட்டார்களே, அப்படியானால் அவர்கள் இறை வார்த்தையை கடைபிடிக்கவில்லையா? இவ்வளவு பெரிய இறை வாக்குகளை இயேசு எப்படி பழி கூறலாம், அவர்களை பற்றி பொய் பேசலாம் என்பதுதான் யூதர்களின் கேள்வி. இயேசு ஆபிரகாமையோ இறைவாக்குகளையோ குறைத்து பேசவில்லை. அவர்கள் இறைவார்த்தையை கடைபிடிக்கவில்லை என்று சொல்லவில்லை. மாறாக சாக மாட்டார்கள் என்கிற வார்த்தையின் பொருளை இயேசு சொன்ன அர்த்தத்தோடு அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சாக மாட்டார்கள் என்று சொல்ல வெறுமனே சாவு தொடர்பான பொருள் அல்ல, அது நிலை வாழ்வு தொடர்பான பொருள்.
அதாவது கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு எப்பொழுதுமே இருக்கும். என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று இயேசு சொல்வதன் பொருள் அவர்கள் என்றுமே இறைவனோடு இணைந்திருப்பார்கள் என்பது. இறைவனோடு இணைந்திருப்பதுதான் ஒருவர் பெறக்கூடிய மேலான வாழ்வின் கொடை. அத்தகைய உயரிய கொடையை பெறுவது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில் அடங்கியிருக்கிறது. புனிதர்கள் இறைவனோடு வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தொடக்கத்திலேயே யோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றல்ல. நிறைய தவறுகள், குற்றங்கள், மோசமான காரியங்களில் ஈடுபட்டவங்கள் எல்லாம் புனிதர்களானார்கள்னா என் வார்த்தையை கேட்டு அவர்கள் திருந்தியவர்கள். எங்கே போனவங்க இறைவனை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வின் உன்னதமான வாழ்வு இறைவனோடு இணைந்த வாழ்வு பெறுவதற்காகத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நிலையற்ற உலகம். நிலையற்ற வாழ்விலிருந்து நிலையான வாழ்வாக இறைவனோடு இணைந்திருப்பதுதான் வாழ்க்கையின் பயணம் அல்லது வாழ்க்கை பயணம். தூய பவுலும் பிலிப்பியர்களே திருமுகத்தில் கூட சொல்வதெல்லாம், உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்கிற ஆவல் என்னை வாட்டுகிறது. ஏனென்றால் தூய பவுலுடைய நம்பிக்கை இறப்பு என்பது முடிவிற்கான வாழ்வு அல்ல, மாறாக அது ஒரு தொடக்கம். நிலையற்ற உலகிலிருந்து நிலையான உலகத்திற்கான ஒரு பயணம், துன்பத்திலிருந்து மகிழ்ச்சியான வாழ்வுக்கான அடித்தளம். சாலமன் ஞானம் கூட 2:23 கூறுகிறது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தவர். கடவுள் மனிதர்களை சாக வேண்டும் என்பதற்காக, அழிந்துவிட வேண்டும் என்பதற்காக படைக்கவில்லையே. மேற்கண்ட விவிலிய வசனங்கள் இறைவனோடு இணைந்திருப்பதுதான் மனித வாழ்வின் மையம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நமது வாழ்வு, நாம் வாழ்கிற வாழ்வு இறைவனோடு இணைந்திருக்கும் அருளை பெற்றுத்தரக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். நமது வாழ்வின் நோக்கமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அத்தகைய அருளை பெற நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். கடவுளுக்கேற்ற வாழ்க்கை வாழ நாம் எடுக்கின்ற முயற்சி தான் கடவுளின் அருளை பெற்றுத்தரும் வழிமுறையாகும். கடவுள் இத்தகைய மனித முயற்சியை ஆவலாக எதிர்பார்க்கிறார். தன் அருளை பொழிந்து அந்த முயற்சியை முழுமையாக்க காத்திருக்கிறார். இறைவனில் இணைந்த வாழ்வு வாழ வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நீர் யூதர் என்ற முறையில் ஆபிரகாமின் வழிமறைவராக இருந்தாலும் இறை இயல்பில் ஆபிரகாமுக்கும் இறைவனாய் இருக்கின்றீர். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களது மீட்பர், நீரே எங்கள் நடுவர் என்று ஏற்று அறிக்கையிடுகிறோம். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி
பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா.
குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே.
மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மனவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். எம் மன்றாட்டை கேளும் ஐயா. கண்ணீரின் மொழியை கையேந்தி நின்றோம். கருணை விழியாலே எமை பாருமே. கனிவான குழந்தை முகம் பார்த்தாலே, கனிவான குழந்தை உம் முகம் பார்த்தாலே என் கவலைகள் மாறும் ஐயா. செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.